14,749 கோடி இழப்பு. கிரீன் காப்பர் மீண்டும் தொடங்கினால் என்ன மாற்றம்? வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை அமைதியா தாங்கி நிற்கிற முக்கிய உலோகங்கள்ல ஒண்ணு செம்பு. மின்சார வாகனங்கள், டேட்டா சென்டர்கள், ஸ்மார்ட் கிரிட்கள், செமி கண்டக்டர்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, இது எல்லாமே செம்பின் மின் கடத்து திறன், நீடித்த தன்மையை நம்பியே இயங்குது. இன்னைக்கு செம்பு அப்படின்றது சாதாரண தொழில்துறை மூலப்பொருள் மட்டுமல்ல, அது ஒரு தந்திர முக்கிய வளமா மாறி இருக்கு. நிலையான பாதுகாப்பான செம்பு வளங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க நாடுகளே முதலீடுகளை ஈர்க்கவும், சுத்தமான தொழில்நுட்பங்களை வளர்க்கவும், வலுவான உற்பத்தி சூழலை உருவாக்கவும் முடியும். தமிழ்நாடு ஏற்கனவே எதிர்காலத்தை நோக்கிய பல துறைகள்ல முன்னணியில இருக்கு. மின்சார வாகன உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன், மின்னணு ஏற்றுமதி அப்படின்னு பல துறைகள்ல தமிழ்நாடு இந்தியாவுல முக்கிய இடத்தை பெற்றிருக்கு. ஆனா இந்த துறைகளோட அடிப்படை மூலப்பொருளா இருக்கிற செம்பு உள்ளூர்ல போதுமான அளவுல கிடைக்காததுனால நாம் இறக்குமதியையே சார்ந்திருக்கிறோம். இதனால விலை மாற்றங்கள், புவியியல் அரசியல் அபாயங்களுக்கு நாம் உட்படுகிறோம். அப்படின்னா தீர்வு என்ன? பொறுப்போட தயாரிக்கப்பட்ட உள்ளூர் செம்பு. உள்ளூர் சுற்றுச்சூழல் நட்பு முறையில தயாரிக்கப்பட்ட செம்பு போக்குவரத்து செலவுகளை குறைச்சு விநியோக சங்கிலியை நிலைப்படுத்தி தொழில்துறை குழும வளர்ச்சியை வலுப்படுத்தும். இன்னைக்கு உலக முதலீட்டாளர்கள் சுத்தமான, கண்காணிக்கக்கூடிய, நம்பகமான விநியோக அமைப்புகளை எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிலையில தூத்துக்குடியில இருக்க கிரீன் காப்பர் ஆலை மீண்டும் தொடங்குறது அப்படின்றது சுற்றுச்சூழல் விதிகளை தளர்த்துவது மட்டுமல்ல, மாறா மறுசுழற்சி, மின்னணு கழிவு மீட்பு, மேம்பட்ட மாசு கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்கள் அப்படின்றத அடிப்படையா கொண்ட புதிய தொழில்முறை மாதிரியை உருவாக்குறது. சமூக பங்கேற்பை உறுதி செய்ய நிரந்தர தீர்வா ஒரு அமைப்பா ஒரு லோக்கல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை அமைப்பையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. மேலும் நீண்ட கால பிராந்திய வளர்ச்சிக்காக 100 கோடிய CSR ஒதுக்கீடும் இதுல அடங்கியிருக்கு. இப்ப தமிழ்நாடு ஒரு முக்கியமான கேள்விக்கு பதிலளிக்கவும் வேண்டியிருக்கு. தொழில்துறை வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒன்றா செல்ல முடியுமா? சரியான கண்காணிப்பு, வெளிப்படைத்தன்மை, அறிவியல் மதிப்பீடு இருந்தா அது நிச்சயமா சாத்தியமாகும். February 11 அன்னைக்கு வெளியான மதராஸ் உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு ஸ்டெர்லைட் காப்பர் சமர்ப்பிச்ச கிரீன் காப்பர் முன்மொழிவை கடுமையான ஆய்வுக்கும் பொது பொறுப்புக்கும் உட்படுத்த வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுது. சரியான மதிப்பீடு இல்லாம அதை நிராகரிப்பது தமிழ்நாட்டோட எதிர்கால வள பாதுகாப்பு சவால்களை புறக்கணிக்கிறதா படும். இப்போ வேலை வாய்ப்பை பத்தி பார்க்கலாம். தூத்துக்குடி ஆலை மூடப்பட்டப்ப ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. மூடப்படுவதற்கு முன்னாடி 4000 பேர் நேரடியாகவும் 20,000க்கும் மேற்பட்டோர் மறைமுகமாகவும் வேலை பெற்றிருந்தாங்க. மொத்தத்துல சுமார் 30,000 வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டதா மதிப்பிடப்பட்டிருக்கு. பல சிறு தொழில்களும் பாதிக்கப்பட்டன. பொருளாதார ரீதியா இந்த மூடல் தமிழ்நாட்டுக்கு சுமார் 14,749 கோடி இழப்பை ஏற்படுத்தியதா சொல்லப்பட்டிருக்கு. கிரீன் காப்பர் தொழில்நுட்பத்தோட மீண்டும் தொடங்குமானால் ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி உள்ளூர் பொருளாதாரம் மீண்டும் உயிர் பெடுக்கலாம். இது தூத்துக்குடிக்கும் தமிழ்நாட்டோட தொழில்துறை எதிர்காலத்துக்கும் நிலையான முன்னேற்ற பாதையா அமையும். தமிழ்நாடு தொடர்ந்து வளர வேணும் அப்படின்னா முக்கிய வளங்களை பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்தும் புதிய அணுகுமுறை அவசியம். கிரீன் காப்பர் அதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கலாம். நன்றி. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க.